தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க மறுப்பது தமிழகத்திற்கு இழைக்கப்படும் அநீதி. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா எம்எல்ஏ குற்றச்சாட்டு. கோபியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைமை செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அப்துல் சமது முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜவாஹிருல்லா கூறும்போது, நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் காரணமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாகவும், இந்த சட்ட திருத்தத்திற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பதை மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது உள்ளது என்றும், அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அமைந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்றார். அதேபோன்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் தமிழக மக்களையும் மாணவர்களையும் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும், மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்குவோம் என்பது மிகப்பெரிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்தியாவிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எனவும் குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பொருளாளர் கோவை உமர், தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் நொலஸ்கோ துணை பொதுச் செயலாளர்கள் தாம்பரம் யாகூப் மைதீன், சேட்கான், தஞ்சை பாதுஷா உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்றத்தில் பாஜக தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் காரணமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இந்திய கூட்டணி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு விரோதமாக, பல்வேறு பிரிவுகள் தரக்கூடிய உரிமைகளுக்கு விரோதமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அமைந்திருக்கின்றது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது, தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கின்றது. எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி தருவோம் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்தியாவுக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை தான் ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யப்படக்கூடிய வஞ்சகமாக இருக்கின்றது. எனவே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே டெல்லிக்கு சென்று அந்த நிதியை கோர சென்று இருக்கிறார். அந்த முதலமைச்சர் அவர்களுடைய டெல்லி பயணத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒன்றிய அரசு இனியும் தாமதிக்காமல் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், இன்றைக்கு இந்திய அளவில் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் என்று சொல்வார்கள், அதில் தமிழ்நாட்டு தான் முதன்மையாக இருக்கிறது. பல்வேறு கல்வித்தலங்களிலும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட திராவிட கட்சிகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு முதன்மையாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்த்து பொறாமைப்பட்டு ஒன்றிய பாஜக அரசு நமக்கு தரக்கூடிய நிதியை மறுக்கின்றது. அவர்கள் நிதியை தராவிட்டாலும் நாங்கள் அந்த நிதியை கொடுப்போம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தைரியமாக செயல்படுகிறார். ஆனால் ஒன்றியத்திடம் இருக்கக்கூடிய நிதியில் நிச்சயமாக நம்முடைய பங்களிப்பு இருக்கின்றது. நாமும் வரி கட்டுகிறோம். நம்முடைய வரிகளெல்லாம் சேர்ந்துதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியாக இருக்கிறது. எனவே நமக்குரிய பங்கை தர மறுப்பது மிகப்பெரிய ஒரு கேடான, ஒரு மோசமான செயலாக நாங்கள் கருதுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் மிக வலுவாக ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒரு நல்ல ஆட்சியை, குறிப்பாக பெண்களுக்கு, குறிப்பாக பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய பல நல்ல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு தந்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அபாரமாக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும்.
ஒப்பீட்டளவில் பல மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாகவே இருக்கிறது.